வணக்கம் நண்பா. நம்ம பழைய காரில் 800லேருந்து லேட்டஸ்ட்டு கார் வரைக்கும் ஆண்ட்ராய்டு செட்டு, ஆம்பிள்ஃபயர் செட்டெல்லாம் மாட்டோன்னு நினைக்கிறீங்களா? அப்போ இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு பக்கா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னுடைய நண்பர் i10 காருக்காக அப்கிரேட் பண்ண சொல்லி நம்மளுக்கு காரை கொடுத்துருந்தாருங்க. அவருக்காக தான் இந்த வேலையை ஆரம்பிச்சிருக்கிறேன். ஆம்பிளிஃபயர், சரௌண்டிங் சிஸ்டம், சப்வூஃபரெல்லாம் நானே ஓன் மேக் பண்ணி போட்டுருவேங்க. பக்காவாக இருக்கும். ஆண்ட்ராய்டை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு பெஸ்ட்டாக கொடுக்கணும், லோ ப்ரைஸ்லைங்கிறதுக்காக நான் நேரடியாக கோயம்புத்தூர் வந்திருக்கிறேங்க. கோவையில் உக்கடங்க, காந்திபுரங்க, அப்புறம் சிவானந்தா காலனி, இன்னும் சில ஏரியாவில் மாட்டித்தர இடம்லாம் ஏடு கொடுத்துருந்தாங்க. என்ன தான் ஏடு கொடுத்துருந்தாலும் நம்ம நேரில் போய் ரிவ்யூ பண்ணி அது நம்ம நல்லதாக ஒன்று கொடுக்கணுங்கிறதுக்காக, அனுபவம், சொந்த அனுபவம் வேணுங்கிறதுக்காக நான் நேர்லேயே போய் எல்லாம் டெஸ்ட்டு பண்ணி 4-5 இடத்த பார்த்து அதில் ஒரு சில கடைகளை ஃபைனல் பண்ணிட்டேங்க. ஒரு சில மாடல் ஃபைனல் பண்ணிவிட்டு அதில் 2-1 மட்டும் நான் உங்களுக்கு காட்டுறேன். அந்த வகையில் ஒரு 10-12 கடை ஏறி இறங்கியிருப்பாங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா லோ பட்ஜெட்டு 3500 ரூபாயிலிருந்து இருக்கிறதா சொல்லியிருந்தாங்க. ஆனால் அது ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக மாட்டி முடிக்கும்போது எப்படி இருக்கும், குவாலிட்டி எப்படி இருக்கும், சவுண்ட் எஃபெக்ட்டு, இந்த மாதிரி எல்லா விஷயமும் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காகவே ஃபுல்லாக ஒரு அலசிட்டேன். அப்போ தான் நம்ம கொடுக்குற ரிவ்யூ நல்லாயிருக்கும். இது எந்த கம்பெனியோட ப்ரமோஷனுக்கான வீடியோ இல்லை, அதை ஃபஸ்ட்டு நல்லா தெரிஞ்சுங்க. நம்மக்கிட்ட வர்ற கஸ்டமர் நண்பர்களுக்கு நல்லா சூப்பராக மாட்டி கொடுக்கணும். ஏன்னா ஆல்ரெடி நம்ம 20 வருஷத்துக்கு முன்னாடியே பஸ்ஸுக்கெல்லாம் போட்டு கொடுத்தேன். ஆம்பிள்ஃபயரு பக்கா சரௌண்டிங்கோடு போட்டு கொடுத்துருந்தோம். இடையில வேறு ஃபீல்டுக்கு போயிருந்தேன். இப்போ திரும்ப இந்த ஒரு இது கேட்டாங்க, நம்ம செஞ்சு கொடுக்கணுமேனு வந்து பார்த்தோம். அந்த மாதிரி பார்த்ததில் ஒரு 8 வகையான கம்பெனி நம்ம பட்ஜெட் ப்ரைஸில் பார்த்தோம். ஹை பட்ஜெட்டில் இல்லாமல் லோ பட்ஜெட்லேயே நல்ல குவாலிட்டியாக இருக்கிறதெல்லாம் செக் பண்ணோம். அந்த மாதிரி பார்த்ததில் பார்த்தீங்கன்னா ரெட் சோனிக்கு, ஹைப்பர் சோனிக்குன்னு மாடல் பார்த்தாங்க. அப்புறம் சோனி, JPL, JXL, நிப்பான்னு கூட ஒரு கம்பெனி வந்திருந்தது. அதுக்கப்புறம் பிராண்ட் நேம் தெரியாத ஒரு சிலதெல்லாம் மறந்துட்டேன். அந்த கம்பெனியெல்லாம் இருந்துச்சு. இருந்தாலும் நம்ம ஒரு ஃபைனல் பண்ணி ஒரு 4 சிஸ்டத்துக்குள்ளே வந்துட்டோம். ஆனால் எல்லாமே பார்த்துட்டோங்க. எல்லாம் ஓப்பன் பண்ணி பொறுமையாக பார்த்துட்டு தான் இந்த மாதிரி ஒரு 4 சிஸ்டத்துக்குள்ளே வந்திருக்கிறோம். எதை ஃபைனல் பண்ணி நம்ம காருக்கு மாட்டியிருக்கோங்கிறத கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் நான் போட்டுடுறேன். இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது மை டிவிஎஸ் கம்பெனி 232 2GB ரேமு, 32GB இன்டர்னல் மெமரி, 4K சப்போர்ட் இருந்துச்சு. HD கேமரா, ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா ஆப்ஷன் இருந்துச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா நல்ல ஆப்ஷனுக்கு இதே ரிலேட்டடு தான் 464GB ஒரு சில செட்டு காமிச்சாங்க. பட்டு டிஸ்பிளே குவாலிட்டி ரொம்ப ஒர்ஸ்ட்டாக இருந்துச்சு. ஒர்ஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது, சுமாராக இருந்துச்சு. அதனால் வேண்டான்னு விட்டாச்சு. இப்போ ஒரு சில ஃபைனல் பண்ணல மாடல் மட்டும் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. இங்கே ஆண்ட்ராய்டு செட்டு மட்டும் இல்லைங்க, சப்வூஃபரும் டெஸ்ட்டு பண்ணி ஃபைனல் பார்த்தேன். மற்ற காரு டெக்கரேஷனுக்கு தேவையான எல்லா ஐட்டம் நிறைய இருந்துச்சுங்க. அதெல்லாம் தனித்தனி வீடியோவாக வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இதே மாதிரி நேரில் போய் ரிவ்யூ பண்ணி போடுறேன். ஏன்னா இந்த ஃபீல்டில் இருக்கிறவங்க போட்டால் மட்டும்தான் உங்களுக்கு கொஞ்சம் புதுசாக வர்றவங்களுக்கு புரிஞ்சிக்க முடியும். சும்மா ஏதோ ஆடு கொடுக்குறாங்கன்னா சிலர் போய் ப்ரமோஷன் பண்ணிட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி நம்மளால் பண்ண தெரியாது, பண்ணவும் மாட்டாங்க. சப்வூஃபர்ஸு, சரௌண்டிங் சிஸ்டம், ஸ்பீக்கர்ஸு எல்லாமே செக் பண்ணி தான் எடுத்துருக்குறேங்க. காரில் பார்த்தீங்கன்னா 4 சேனல் வருங்க. அதுக்கப்புறமும் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 2 சரௌண்டிங் போட்டு ஒரு தனியாக ஒரு ஸ்பீக்கர் பாக்ஸு, சரௌண்டிங் போர்டு வச்சு சப்வூஃபரை பிரித்து கொடுக்கறது, ஒரு சில வேலைகளெல்லாம் செய்கிற மாதிரி அது என்னுடைய ஓன் மேக்கிங்கில் தான் நான் போட்டு கொடுப்பேங்க. அது கண்டிப்பாக நம்ம காரில் உட்காந்து அதை கேட்கும்போது அந்த சரௌண்டிங்கெல்லாம் தெரியும். நான் ஆல்ரெடி ஈக்கோ காரில் போட்டிருப்பேன். அது நம்ம வீடியோ போட்டனா இல்லையான்னு தெரில. கண்டிப்பாக காரில் உட்காந்து பார்த்தீங்கன்னா தான் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பார்க்க முடியும். தியேட்டர் எஃபெக்ட் மாதிரி 4-5 இடத்துல சவுண்டெல்லாம் பிரியுங்க. அந்த மாதிரி தான் செட் பண்ணி பாட்டு கேட்பேன். செலக்டடு சப்வூஃபர்ஸ் எல்லாம் சூப்பராக இருந்துச்சுங்க. இதில் பார்த்தீங்கன்னா நல்லா சப்பு இருந்துச்சு. காப்பிரைட் விழுந்துட்டுருக்கூடாங்கிறதுக்காக ஓவர் ரைட்டு பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். அது உங்களுக்கு செல்லுக்கு அந்த எஃபெக்ட் தெரியாது, பட்டு நேரில் செம்மையாக இருந்துச்சு. என்னோட காரில் பார்த்தீங்கன்னா 12 இன்ச்சு ஊஃபர் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது 8 இன்ச்சு ஊஃபருங்க, பட்டாசாக இருக்குது. ஜாஸ்தி உள்ளே வைக்க முடியாது.
வெளியும் இது பாருங்க கிளியரா ஆண்ட்ராய்டு செட்டுங்க நல்லா 4-5 வெரைட்டி பார்த்தாச்சுங்க. அதே மாதிரி சப்வூஃபர்ஸ் எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு ஷாப் வந்துருந்தேன். இன்னும் 2-3 ஷாப் போட்ட வீடியோலாம் இதில் ஆட் பண்ணல, ஓகேங்களா? லென்த்தாக வீடியோ போயிடும். ஸோ இங்கே ஒரு செட்டு நம்ம எடுத்து வச்சு ஃபுல்லாக நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம். அப்படியே காந்திபுரம் அங்கே எங்கேயும் சுற்றி கிடச்சி சிவானந்த காலையிலாம் நம்மளுக்கு ஒரு கடையில் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோங்க. இதில் ஆண்ட்ராய்டு செட்டோட வெரைட்டி நல்லா கம்பெனி பிராண்டட் ஐட்டம்லாம் சூப்பராக வச்சுருந்தாங்க. நம்ம ஒவ்வொன்றை பற்றியும் ரிவ்யூ வேணும்னாலும் போட்டுடலாங்க. இங்கே ரிவர்ஸ் பார்க்கிங் இதுலேயே அட்டாச்சு வருதுங்க. ரிவர்ஸ் கேமராங்கிறது வருது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை விட காஸ்ட்லியான செட்டு போக போக ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு ரெக்கார்டிங் ஆப்ஷன் வருது. ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு கேமரா மட்டும் வருதுங்க, ரெக்கார்டிங் ஆப்ஷனோட வருது. அதுக்கப்புறம் 4GB 64 வருது, 6GB 128 இந்த மாதிரி நல்லா பக்கா குவாலிட்டியில் வருது. 4K பிராண்டுக்கு தகுந்த மாதிரி ரேட்டு ஏறி இறங்கிட்டே தாங்க இருக்குது. பட்டு இப்போ மாட்டினது தான் நான் ஃபைனல் பண்ணி நம்ம காரில் மாட்டியிருக்கேன். ஃபுல் ஃபிட்டிங் வீடியோவும் நான் உங்களுக்கு காட்டிடுறேங்க. அடுத்த வீடியோவில் ஃபுல்லாக எப்படி i10க்கு வந்து ஆண்ட்ராய்டு கார் செட் வந்து செட் பண்ணுறோம், சப்வூஃபர் எப்படி செட் பண்ணுறங்கிறதெல்லாம் ஃபுல் வீடியோ போட்டிருக்கிறேன். நீங்கள் கண்டிப்பாக நம்ம சேனல் வந்து பாருங்கள். இங்கே மை டிவிஎஸோட அப்கிரேடு இருந்துச்சு, அங்கே விட இங்கே கொஞ்சம் அப்கிரேடெல்லாம் இருந்துச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக நம்ம காரில் ஒரு செட்டு மாட்டிட்டோம். அது என்னென்ன ஆப்ஷனோட மாட்டியிருக்கோம், எப்படி சப்வூஃபரெல்லாம் செட் பண்ணியிருக்கோம், ஃபிட்டிங் எப்படி பண்ணுறாங்கிற ஃபுல் வீடியோவும் நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இது வேறு i10 மட்டும் இல்லைங்க, மாறுதி 800லேருந்து எதுவாக இருந்துச்சுனாலும் அப்கிரேட் பண்ணலாங்க. ஆனால் நல்லா யூஸ்ஃபுல்லான ஒரு கேஜெட் தான் இது. கண்டிப்பாக உங்களுக்கு ஒவ்வொருத்தர் கார்லேயும் தேவைப்படும்னு நான் நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக இதனோட ஃபுல் ஃபிட்டிங்கும் பார்த்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.